come to the subject for today. இன்னைக்கு எடுக்கப்பட்ட பாடம் வரும். இன்னைக்கு வந்து போன வாரம் ஆரம்பித்தோம். சரிங்களா? போன வாரம் ஆரம்பிச்சது வெளிப்படுத்தின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். முதல் 10 வசனத்தை நம்ம பார்க்கிறோம். போன வாரம் வந்து முதல் 2 வசனத்தோட தான் நம்ம பார்த்தோம். Today we will try to complete the whole thing. போன வாரம் வந்து ரெண்டு வசனம் தான் ஆரம்பித்தோம். இன்னைக்கு வந்து நம்ம முடிக்க பார்ப்போம். ஓகே, இது வந்து பார்ட் 2. ஓகே, மிருகம் வந்து முதல் மிருகம் வந்து ஒரு தாக்குதல் செய்வான். The first beast will do an attack. ஒரு தாக்குதல், ஒரு எதிர்ப்பு தாக்குதல் கொடுப்பான். அப்ப இந்த முதல் மிருகம் யார்? அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, முதல் மிருகம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரூலர், ஒரு அரசியல்வாதி, அரசு சம்பந்தப்பட்ட ஒரு தலைவராக இருப்பார் என்று நம்ம சொல்லுகிறோம் வேதத்தை பார்க்கிறோம். ஓகே, நம்ம போன வாரத்துல என்ன பார்த்தோன்னு ஒரு மறு ஆய்வு செய்வோம். quick overview of what we did last week. போன வாரம் என்ன சொன்னோம்னா, this book is the key to the whole book of Revelation. இதுதான் வெளிப்படுத்தின சுவிசேஷத்துக்கு திறவுகோல். ஏன்னா இந்த புத்தகத்துல அந்தி கிறிஸ்துவை பத்தி நாம் வாசிக்கிறோம். we read about the antichrist. அப்ப we also discuss 2 terrible leaders. 2 மோசமான பயங்கரமான தலைவர்களை பத்தி நம்ம பேசுகிறோம். ஒண்ணு வந்து அந்தி கிறிஸ்து, ரெண்டாவது வந்து உலகம் முழுவதும் மத தலைவர். there will be a worldwide religious leaders. These 2 are the beasts. 2 மிருகங்கள் என்று எழுதப்பட்டிருக்குது. both of them are savage, cruel rulers. இந்த 2 மிருகங்கள் வந்து அதான் பேர் மிருகம் என்ற பேர் கொடுக்கப்பட்டது. அவங்க வந்து மிக மோசமாக கொடூரமான தலைவர்களாக இருப்பாங்க. the world will be at the brink of utter destruction. உலகம் வந்து ஒரு பயங்கரமான அழிவுக்குள் கட்டத்துல உச்சியில இருக்கும். ஓகே, அழிவுக்குள் வரப்போகுது. அந்த உச்சியில இருக்கிறோம். A great spiritual evil fighting to lead man away from God. எப்படியாச்சும் இந்த கடைசி காலத்துல, கடைசி நேரத்துல பிசாசான ஒரு கொஞ்ச காலத்தான் இருக்குது, அவனுக்கு தெரியுது, கொஞ்ச காலத்தான் இருக்குது. அப்ப இந்த கொஞ்ச காலத்துல எப்படியாச்சும் மக்களை வந்து ஆண்டவரிடம் என்று எடுத்துட்டு போனோம். They must lead people away from God என்று அவன் அவ்விதமாக ஒரு ஆவிக்குரிய பொல்லாத போராட்டத்தை போராடி கொண்டிருப்பான். Getting them to live ungodly and evil life. ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவர் வார்த்தைக்கு எதிராக, சரிங்களா, இச்சைக்கு அடிமையாக ஒரு பொல்லாப்பான வாழ்க்கை வாழ அவன் அவ்விதமாக இந்த உலகத்தின் மக்களை திசை திருப்பி வழி தப்பி நடத்துவான். சரிங்களா? Okay, we will continue our study on who this political leader is going to be. யார் இந்த அரசியல் தலைவர் யார் என்று நாம் இன்றைக்கு தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வந்து போன வாரம் கொஞ்சம் பேசுறது, கொஞ்சம் காரியத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம பார்ப்போம் 2ஆம் 3ஆம் வசனத்தை பாருங்க. 13ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனம். முதல் 3 வசனத்தை வாசிப்போமே. We will read the first 3 verses. கேட்டுக்கொள்வோம். பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போல் இருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோட அந்த மிருகத்தை பின்பற்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, முதல் வசனத்தை பார்த்தோம். இந்த மிருகம் வந்து சமுத்திரத்திலிருந்து வரும் என்று எழுதப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்ல, போன வாரம் பார்த்தோம் இந்த மிருகத்துக்கு வந்து 10 கொம்பு, சரிங்களா, 7 தலை, 10 கிரீடம். ஒவ்வொரு காரியத்துக்கு அர்த்தம் இருக்குது. இந்த 10 கொம்பு சொன்னா வல்லமை, கொம்பு வந்து வல்லமைக்கு அறிகுறி. 7 தலைன்னு சொன்னா பூர்ணமான அறிவு. 7 ஹெட் சொன்னா ஒரு தலையே போதும், சரிங்களா. ஆனா இதுக்கு வந்து 7 தலை, அப்ப பூர்ணமான அறிவு, பூர்ணமான ஞானம் இந்த மிருகத்துக்கு இருக்கும். 10 கிரீடம் சொன்னா 10 நகரங்கள், 10 தேசங்கள், the 10 crowns or 10 kingdoms, 10 ராஜ்யங்கள் இருக்கின்றது. இதை பத்தி நம்ம போன வாரம் பார்த்தோம். இன்றைக்கு வந்து ஓகே, இவன் வந்து வல்லமைக்கு ஒரு வல்லமைக்கோள் அவர் எழும்புவான். இந்த சமுத்திரத்திலிருந்து வந்து மிருகம் வந்து
வல்லமைக்குள் அவன் ஏறுவான். சரிங்களா? ஓகே, 2 காரணங்கள் உண்டு. சரிங்களா? இவனுக்கு ஏற்கனவே வலி சர்ப்பம் என்று பேர் கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகே, he has been called the antichrist has been called the dragon. வலி சர்ப்பம் என்று பேர் கொடுக்கப்படுது. The supernatural spiritual force will be at work. இந்த வலி சர்ப்பத்திற்குள் ஒரு ஆவிக்குரிய அற்புதமான ஒரு வித்தியாசமான ஒரு சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பால இருக்கிற ஒரு ஆவிக்குரிய சக்தி வந்து இந்த வலி சர்ப்பத்துக்குள் கிரியேட் செய்யும். Satan himself will propel the antichrist to power. பிசாசானவன், சாத்தான், லூசிபர், சரிங்களா, அவன் என்ன செய்வானா, இந்த அந்திகிறிஸ்தை வந்து வல்லமைக்குள் அவன்தான் நடத்துவான். அவர்தான் இதுக்கு காரணமாக இருப்பான். He will give himself completely to the world. இந்த அந்திகிறிஸ்து வரும் பொழுது அவன் என்ன செய்வானா, உலகத்துக்கு முழுமையாக தன்னை ஒப்பு கொடுப்பான். சரிங்களா? அவன் வல்லமை தேடுவான், ஓகே, புகழை தேடுவான், ஓகே, ஐஸ்வர்யத்தை தேடுவான், வெல்த் பொசைஷன், சொத்துக்களை தேடுவான், இன்பங்களை தேடுவான். அப்படிப்பட்ட ஒரு தலைவராக இருப்பான். Okay, he will be a very powerful man. He will be a very famous man. He will be a very wealthy man. ஒரு பணக்காரனாக அந்த அந்திகிறிஸ்து இருப்பான். சரிங்களா? முழுமையாக உலகத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவராக இருப்பான். His evil will cover the world. அவன் செய்யற அக்கிரமம், யாரு? அந்திகிறிஸ்து. அந்திகிறிஸ்து செய்கிற அக்கிரமம், பொல்லாப்பு வந்து உலகம் முழுவதும் அது செயல்படும். இப்ப கேள்வி இதுதான், how will one man ever get that much power? ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வல்லமை எப்படி வந்தது? யாரு கொடுத்தா? அவன் எப்படி அந்த வல்லமையை ஏற்றுக்கொண்டான், சம்பாதித்தான் என்று ஒரு கேள்வியாக இருக்குது. Satan is going to embody a man. பிசாசானவன் ஒரு மனுஷனுக்குள் வரப்போகிறான். He is going to embody. இந்த அந்திகிறிஸ்து ஒரு மனுஷனாக இருப்பான். He will be a man. இந்த அந்திகிறிஸ்துவுக்குள் பிசாசானவன் ஆகுவான், உள்ளுக்கு இருப்பான். அவன் தான் இந்த அந்திகிறிஸ்துக்குள் அவன் இருப்பான். பிசாசானவன் இருந்து இவன் மூலமாக கிரியேட் செய்வான். He is going to make an alliance with the devil to totally do all his work. இந்த மனுஷனுக்கும் பிசாசனுக்கும் ஒரு ஒப்பந்தம், ஒரு அக்ரிமெண்ட், ஒரு அலையன்ஸ். சரிங்களா? அவன் பிசாசானவன் இந்த மனுஷனுக்குள் சென்று இந்த மனுஷனை அவன் நடத்துவான். அப்ப இந்த வல்லமை எப்படி இந்த அந்திகிறிஸ்துவுக்கு, இந்த மனுஷனுக்கு எப்படி வந்ததுன்னா, பிசாசானவன் தான் வல்லமை கொடுக்கின்றவனாக இருக்கிறான். சரிங்களா? ஓகே. He will be committed to evil and will come from the bottomless pit. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா, இந்த அந்திகிறிஸ்து, இந்த பொல்லாங்கானவன், இந்த பிசாசானவன் வந்து அக்கிரமம், தீமை செய்வான். He will do evil. அவன் எங்க இருந்து வருவானா, பாதாளத்திலிருந்து அவன் எழும்பி வருவான். வாசிப்போமா? 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அப்ப பாதாளத்திலிருந்து எழும்புகிற இந்த சக்தி, ஓகே, இந்த பிசாசன் மிருகம், ஓகே, சாட்சி கொடுத்தவங்க, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிற சாட்சி கொடுக்கிறவங்க வந்து எதிர்த்து தாக்கி கொன்று அவ்விதமாக இது பிசாசானவன் கிரியை செய்வான். அப்ப அவன் எங்க இருந்து வருகிறான்? பாதாளத்திலிருந்து வருகிறான். பாதாளத்துல யார் வரா? பிசாசானவன். பாதாளத்துல பிசாசானவன் இருக்கிறான், அங்குதான் அவன் குடிக்கிறான். அப்ப இந்த பிசாசானவன், சாத்தான் வந்து ஒரு மனுஷனுக்குள் சென்று அந்த மனுஷனை ஆட்கொண்டு நடத்துவான். ஓகே, நான் ஆரம்பிச்சு சொன்னவனாக அவ்வளோ வல்லமை இந்த மனுஷனுக்கு இருக்கும். Satan will give the Antichrist his power. அவனுடைய சக்தி, அவனுடைய வல்லமையை இந்த அந்திகிறிஸ்துவுக்கு அவன் கொடுப்பான். சரிங்களா? The inner strength, energy, spirit, personality, ability, persuasion, influence, இந்த பிசாசானவருக்கு இருக்கிற எல்லா வல்லமை இந்த அந்திகிறிஸ்துவுக்கு இருக்கும். ஓகே, பேலன், ஓகே, எனர்ஜின்னு சொன்னா சக்தி, ஆவி, அவன் இருக்கிற குணம், அவனுக்கு இருக்கிற திறமை, அவனுக்கு இருக்கிற காரியங்கள் யாவற்றும் இந்த அந்திகிறிஸ்துவுக்குள் இருக்கும். Satan will give the Antichrist his seat, his throne and his government. பிசாசானவன் இந்த அந்திகிறிஸ்துவுக்கு அவன் பிசாசுடைய இடத்தையும் அவருடைய சிங்காசனத்தையும், ஓகே, அவருடைய ராஜ்யத்தை கூட, அவருடைய அரசாங்கத்தை கூட இந்த அந்திகிறிஸ்து கையில அவர் கொடுத்து விடுவான். சரிங்களா? பிசாசானவன் அது செய்வான். Satan will give the Antichrist his authority.
ஓகே, டு ஹேவ் டிக்டேட்டோரியல் பவர். இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு தன்னுடைய அதிகாரத்தை சாத்தான் கொடுப்பான். அப்ப இந்த அதிகாரத்தின் மூலமாக அவர் வந்து how do you say டிக்டேட்டர், சர்வ அதிகாரியா, ஒரு சர்வ அதிகாரியாக, சர்வ அதிகாரி தானே, சர்வ அதிகாரியாக ஆள்க. he will be a dictator. உலகத்தில் இருக்கிற எல்லா தேசத்தை ஆள்க அந்த அதிகாரம் அவனுக்கு இருக்கும். ஓகே, அவர் அதிகாரத்தை மட்டும் இல்ல, அவன் கட்டளையிட்டா அது நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இந்த பிசாசு அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படும். The Antichrist will have the greatest power and rule ever known. நாம் யாவருக்கும் தெரிஞ்ச அளவுக்கு இந்த அந்து கிறிஸ்துவுக்கு வந்து ஒரு சிறந்த வல்லமை கொடுக்கப்படும். அவன் எல்லாத்தையும் ஆள்கை செய்வான். பாருங்க, நம்ம சரித்திரத்துல ஹிட்லர் பத்தி நம்ம வாசிச்சிருக்கோம். we have read about Hitler. சரிங்களா? அவன் ஹிட்லர் வந்து எப்படி ஜெர்மன் தேசத்தை வந்து யுத்தத்துக்கு கொண்டு வந்து உலகத்தை வந்து அப்படியே தாக்கிட்டே போயிட்டு இருந்தான். சரிங்களா? ஹிட்லர் முடிந்த பிறகு ஸ்டாலின் வந்தாரு. சரிங்களா? அவனும் அப்படியே உலகத்தை தாக்கிட்டு வந்தாரு. அவங்களுக்கு மேலாக இப்ப அவங்க அக்கிரமம் செய்தாங்கன்னு சொன்னீங்கன்னா, if you say Hitler was bad, the Antichrist will be worse. ஹிட்லர் வந்து ரொம்ப மோசம், கொடூரமானவர். ஸ்டாலின் வந்து ரொம்ப மோசமானவர். இடியாமின் இதுக்கு மேல மோசம். சடாம் ஹுசேன் இதுக்கு மேல மோசம். இது எல்லாரையும் சேர்த்து எல்லாத்தையும் முழுங்கிட்டு இவன் ரொம்ப மோசமா இருப்பான். சரிங்களா? நம்ம பார்க்காத அளவுக்கு மோசமாக இருப்பான். இரண்டாவது, the Antichrist will be healed from a mortal wound. இந்த வசனத்துல பார்க்கும் பொழுது இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு காயம் இருக்கும். You read, it will be a fatal wound. fatal என்று சொன்னா மரணத்துக்கு ஏதுவான ஒரு காயம். he will be healed. அந்த மரணத்துக்கு ஏதுவான காயத்திலிருந்து அவன் சுகமாக்கப்படுவான். சரிங்களா? The mortal wound in the Antichrist is mentioned 3 times. 3 முறையில இந்த காயத்தை பத்தி நம்ம வாசிக்கிறோம். முதல்ல 3ஆம் வசனத்தை வாசித்தோம். 12ஆம் வசனத்தை பாருங்க, verse 12. அதே அதிகாரம். அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சொஸ்தம் அடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. பாருங்க, சாவுக்கு ஏதுவான ஒரு காயம். செத்து இருக்கணும் ஆனா சாவல. செத்து இருக்கணும் ஆனா சாவல. அவன் குணமாக்கப்பட்டான். ஓகே, 14 பாருங்க, verse 14. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. பட்டயத்தினால் காயப்பட்டு மிருகம். அப்ப இந்த மிருகம் வந்து நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அந்து கிறிஸ்து. அப்ப இந்த அந்து கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளம் இருக்கும், ஒரு காயம் இருக்கும். There will be a wound. அது ரொம்ப மோசமா. Some people say it could be assassination attempt. ஒரு வகையில வந்து அவரை வந்து சுட்டு கொள்ளணும். பட்டயம்னு போட்டிருக்குது. அந்த காலத்துல பட்டயம், அந்த காலத்துல துப்பாக்கிலாம் இல்ல. சரிங்களா? இப்பெல்லாம் வந்து ட்ரோன் அட்டாக், இந்த அட்டாக் எல்லாம் இருக்குது பாருங்க. அப்ப இந்த பிசாசானவன், இந்த அந்தி கிறிஸ்து வந்து காயப்பட்டு மரண தலபாயில இருப்பான். ஆனா பிசாசானவன் உயிரை கொடுத்து கொண்டு வந்துருவான். ஆனா அவனுக்கு அது தழும்பு இருக்கும். he will have the wound. அந்த தழும்பு, அந்த காயப்பட்ட தழும்பு அவனுக்கு இருக்கும். சரிங்களா? ஆனா இதுக்கு why is the wound so important? ஏன் வந்து இந்த காயம் வந்து ஏன் அவ்வளவு முக்கியமா இருக்குது? ஏன் 3 முறை இந்த காயத்தை பத்தி மீண்டும் 13ஆம் அதிகாரத்துல ஏன் ஒரு தடவை சொன்னா போதுமே, ஏன் 3 தடவை சொல்லணும்? அதுக்கு 3 அர்த்தங்கள், 3 possible interpretations. ஓகே, 3 விதமான அர்த்தங்கள் உண்டு. ஒன்னொன்னா பார்ப்போமே. ஓகே, death of the beast refers to a political death of the Roman Empire. ஒரு சில பேர் சொல்றாங்க இந்த மிருகம் காயப்பட்டது மரணக்கு ஏற்றப்பட்ட காயம் என்று சொல்லப்படுது. ஒரு வகையில ரோமர் சாம்ராஜ்யம், அந்த காலகட்டத்துல ரோமர் சாம்ராஜ்யத்தை வல்லமையா ஒரு சாம்ராஜ்யம், அந்த ரோம சாம்ராஜ்யம் வந்து தாக்கப்பட்டது. பொலிட்டிக்கல் டெத். அந்த சாம்ராஜ்யம் வந்து அழிஞ்சு போயிடுச்சு. சரிங்களா? இயேசு கிறிஸ்துக்கு பிறகு ஓகே, அந்த சாம்ராஜ்யம் தன்னாலே அழிஞ்சு போச்சு. ஒரு வகையில அந்த ரோமர் சாம்ராஜ்யமாக இருக்கலாம்
என்று ஒரு அர்த்தம். சரிங்களா? there's one meaning. Death of the beast refers to the political death. அரசியல் சம்பந்தப்பட்ட மரணம். அவ்வளோ வல்லமையாக இருந்த ரோமர் சாம்ராஜ்யம் அது கூட ஒரு அழிவுக்குள் வந்துருச்சு. ஒரு வகையிலே அதா இருக்கலாம். The Roman Empire was the beast with the feet of iron and clay. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னா போன வாரம் வந்து ஒரு சிலையை காட்டினேன் உங்களுக்கு. சரிங்களா? I showed you a statue during the time of Daniel. தானியல் காலத்துல தானியலுக்கு வந்து நெபுக்கத்நேசருக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். அந்த சொப்பனத்துல ஒரு சிலையை அவன் முன்பாக வைத்தான். அந்த சிலை கால் பாகத்துல கால் வந்து இரும்பினால் செய்யப்பட்டு ஓகே களிமண்ணால் செய்யப்பட்ட கலந்தப்பட்ட ஒரு காரியம். அப்போ ஒரு காலம் வரும் அந்த களிமண் வந்து என்ன செஞ்சிருமா உடைஞ்சு போயிருமா. அப்ப அவன் சொல்றாங்க இந்த களிமண் வந்து என்னன்னா ரோமர் சாம்ராஜ்யம். சரிங்களா? இரும்பாக இருந்தது ஆனா உறுதி இல்லை. இந்த இரும்பு போட இருந்தது. சரிங்களா? இரும்பு பொடின்னு இருந்துச்சு ஆனா காடு வந்து களிமண். அப்ப அந்த அந்த ஒரு காலம் வந்து அப்படியே உடைஞ்சு விழுந்துருச்சு. So they say that is the fall of the Roman Empire. அதுதான் ரோமர் சாம்ராஜ்யத்தின் விழுந்த காலம் என்று சொல்றாங்க. சரிங்களா? It was doomed to crumble and be divided. அந்த சாம்ராஜ்யம் அப்படி விழுந்து அப்படி பிரிக்கப்பட ஒரு காலமாக இருந்திருக்கலாம். ஒரு வகையில அது ஒரு அர்த்தமாக இருக்கலாம் என்று ஒரு அர்த்தம். சரிங்களா? சரி, ஒரு படம் பார்த்துருமே. வடி சர்ப்பம். சரிங்களா? வெளிப்படுத்தல் சுவிசேஷத்துல 12ஆம் அதிகாரத்துல ஓகே வடி சர்ப்பம். இது இஸ் தி பிக்சர் ஆஃப் தி டிராகன். 1 2 3 4 5 6 7 7 தலை. சரிங்களா? வடி சர்ப்பம். அப்புறம் 13ஆம் அதிகாரத்துல அந்த மிருகம். ஓகே இந்த மிருகம் ஓகே சிறுத்தையோட உடம்பு. அவன் காலை பாருங்க. சரிங்களா? காலு வந்து கரடி போல காலு. சரிங்களா? அப்புறம் சிங்க மாதிரி முகம். ஓகே கொம்பு இருக்குது. சரிங்களா? எல்லாம் இது வந்து 7 தலை 10 கொம்பு. இது வந்து 12ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்ட இல்லாட்டி சொல்லப்பட்ட கூறப்பட்ட மிருகங்கள். சரிங்களா? வலி சர்ப்பம் மிருகம். சரிங்களா? பார்த்துட்டீங்களா? ஓகே, அடுத்தது போவோம். At the end time, the Roman Empire will be revived and Rome will dominate the world once again. ஒரு யோசனை. என்ன யோசனைனா இறுதி காலத்துல உலக முடிவு காலத்துல ரோமர் சாம்ராஜ்யம் மீண்டும் இளம்பும், மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும். மறுபுறமாக ரோம் வந்து உலகத்தை ஆட்சி செய்யும். Rome will dominate the world once again. நான் ஒரு சில பேரு இதை பார்த்து என்ன சொல்றாங்க, ரோம் என்ற வார்த்தை பார்த்த உடனே அவங்க நினைவுக்கு அவங்க சிந்தைக்கு ஒரு யோசனை வருது. என்ன யோசனை வரும்? ரோம் என்று சொன்னா நீங்க அன்மியூட் பண்ணி கூட பேசலாம். என்ன யோசனை வரும்? ரோம் என்று சொன்னா Catholic Church. There is an indication. They say it refers. There is an indication. See, ஒரு எழுத்தாளர் சொல்ல ஒரு நபர் இப்படி சொல்றாரு. இன்றைக்கு the Roman Catholic Church is all over the world. நீங்க உலகத்துக்கு எந்த பகுதிக்கு போனா கூட அவங்க ஆராதனை, அவங்க வழிமுறைகள் எல்லாம் சமமாக இருக்கும். You go to any part of the world, நீங்க எப்படிப்பட்ட எந்த இடத்துக்கு போனா கூட ரோமர் கத்தோலிக்க திருச்சபையின் தொழுகை ஆராதனை எல்லாம் சமமாக இருக்கும். வேர்ல்ட் வைட் they will follow everything to the dot. lectionary ஒன்னு இருக்குது. So they say if there's ever going to be a one world church, it will be the Roman Catholic Church. உலகத்துல சொல்றாங்க இது உண்மையான தெரியலப்பா, வரதுமா தெரியும். ஒரு உலகத்தின் சபை என்று சொன்னா இந்த கத்தோலிக் சபை தான். ஏன்னா இந்த பெண்டகோஸ்ட் சபை, மத்திய சபை எல்லாம் மத்த காலம் வந்து தனித்தனியா ஒவ்வொரு தேசத்துல வித்தியாசமாக இருக்குது. சில பேர் சொல்றாங்க தமிழ் மெத்தடிஸ்ட் சபைக்கு சில சபைக்கு போனீங்கன்னா நீங்க மெத்தடிஸ்ட் சபையில இருக்கீங்களா இல்ல ஆவிக்குரிய சபையில இருக்கிறாங்களா பெண்டகோஸ்ட் சபையில இருந்தது தெரியாம ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். Some people have made a comment. They go to a Methodist church. They wonder whether this is Tamil Methodist church or a Pentecostal church.
எந்த சபையில தான் இருக்கிறோம்? இது பேரு வெளியே வந்து மெத்தடிஸ்ட் சபை, ஆனா உள்ளுக்கு போன பெண்டகோஸ்ட் மாதிரி இருக்குதே. எப்படி? we all have different kinds of worship. தப்பு இல்ல, தப்புன்னு நான் சொல்லல, சரிங்களா? ஆனா if there's one church that is common all over the world at any one time, எந்த காலத்துல ஒன்றாக இருக்குதா அந்த ரோமன் கேத்தலிக் சபை தான். whatever you say, நீங்க என்ன சொன்னாலும் they have that. will that be the antichrist? I will not speculate. Okay, நான் அந்த கிறிஸ்துவா இருப்பேன் பாஸ்டர், நீங்க போய் சொல்லிடாதீங்க. பாஸ்டர் சொன்னாரு கேத்தலிக் சபை தான் அந்த கிறிஸ்து சபைன்னு சொல்லிடாதீங்க. நான் அப்படி சொல்லல. I'm saying what people are saying, what people are quoting. Okay, the Roman church, the Roman empire, சாம்ராஜ்யம் வந்துரும். இரண்டாவது அர்த்தம், the second meaning. Okay, இரண்டாவது அர்த்தம் இந்த காயம், மரணத்துக்கு ஏதுவான காயத்தின் இரண்டாவது அர்த்தம் என்ன? Okay, the antichrist will actually the return of some evil ruler in the past history. கடந்த காலத்தின் சரித்திரத்துல ஒரு பொல்லாப்பான ஒரு தலைவராக இருந்திருக்கலாம். பிசாசானவன் என்ன செய்வானா, அவனை உயிர்ப்பித்து அவன் மீண்டும் உலகத்துக்கு அனுப்புவான் என்று வேற ஒரு அர்த்தம். The second meaning or interpretation to that fatal wound is that they say that the antichrist will be the return of an evil ruler. ஒரு வகையில் ஹிட்லராக இருக்கலாம், ஒரு வகையில ஜிங்கிஸ் கானா இருக்கலாம், ஒரு வகையில ஸ்டாலினாக இருக்கலாம், ஒரு வகையில இடி அமீனா இருக்கலாம், சடாம் ஹுசேனா இருக்கலாம், யாருக்கும் தெரியாது. ஆனா சில பேருடைய அர்த்தம் அவங்க இப்படி விளக்குறாங்கன்னா, பிசாசானவன் இந்த பொல்லான தலைவரை எழுப்பி மீண்டும் உலகத்துக்கு அனுப்புவான். மூன்றாவது, the mortal wound is an assassination attempt or an accident to the antichrist, probably at the beginning of his rule. இந்த அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இந்த மரணத்துக்கு ஏதுவான காயம் வந்து ஒரு வகையில அவரை கொலை செய்ய முயற்சி, இல்லாட்டி ஒரு 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 ஆக்சிடென்ட் சேல், ஒரு அவர் ஆட்சி செய்ய ஆரம்பத்தில் அது அவ்விதமாக ஒரு காரியமாக இருக்கலாம் என்று ஒரு சில பேரோட யோசனை. The false prophet performs and heals the antichrist. இந்த போலியான தீர்க்கதரிசி, உலக மத தலைவர் என்ன செய்வானா, அவர் ஒரு அற்புதத்தை செய்து இந்த காயப்பட்ட அந்தி கிறிஸ்துவை சுகப்படுத்திடுவான். This will give him credibility and support with the masses. இந்த மரணக்கு தருவாய் இருக்கிற காயப்பட்ட அந்தி கிறிஸ்துவை சுகப்படுத்ததுனால அவனுக்கு ஒரு விதமான புகழ் வரும், ஒரு விதமான மக்கள் அவனை நம்ப ஆரம்பிப்பாங்க. இவன் கிட்டத்தான் சக்தி இருக்குது, மரணத்துக்கு தருவாய் இருக்கிற அந்தி கிறிஸ்துவை உயிருக்கு கொண்டு வந்துட்டானே, அப்ப இவன் கிட்ட வந்து ஏதோ ஒரு அதிகாரம் இருக்குது, ஏதோ ஒரு வல்லமை இருக்குது, ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு அவங்க வந்து நம்ப ஆரம்பிப்பாங்க. The masses will believe. This sounds reasonable in the light of Matthew, Revelations 13:14. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. இந்த வசனத்தை ஒப்பிட்டு பாருங்க, வாசிப்போமா? மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. பாருங்க, இவனுக்கு வந்து ஒரு வித்தியாசமான he will be given power, okay, to do on behalf of the first beast. It is அவனுக்கு ஒரு விதமான வல்லமை கொடுக்கப்படும், சத்துவம் கொடுக்கப்படும். அது செஞ்சிட்டு பிறகு மக்கள் என்ன செய்வான்? வஞ்சிப்பான். he will deceive. Okay, அந்த பூமியில இருக்கிற மக்களை வந்து அவன் வஞ்சிப்பான். வஞ்சித்து என்ன சொல்வானா, ஒரு சொரூபத்தை கட்டுங்க, ஒரு சொரூபத்தை எழுப்புக என்று அவன் ஏன் அவ்வளோ நம்பிக்கையோட சொல்றானா, மக்கள் அவன் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் செஞ்சதுனால. நான் கேள்வி இதுதான், which interpretation is correct? 3 அர்த்தங்களை கொடுத்தேன். இந்த 3 பாசிபிள் 3 அர்த்தமா இருக்கலாம்.
எந்த வாக்கியம் வந்து எது வந்து கரெக்டா இருக்குது பாஸ்டர், எது வந்து சரியா இருக்குது? ஒரு ராஜ்யம், ஒரு அரசாங்கம் என்று சொன்னா ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு தலைவர் தேவை. ஒரு தலைவர் இருந்தா அவனுக்கு வந்து ஒரு அரசாங்கம் இருக்கணும். A government has to have a leader and a leader has to have a government. பாஸ்டர் என்ன பாஸ்டர் நீங்க பழமொழியில சொல்லிட்டு இருக்கீங்க? தானியேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்தி கிறிஸ்து எழும்புவார். ஓகே, ஒழுங்கப்பட்ட ரோமர் சாம்ராஜ்யத்திலிருந்து இந்த அந்தி கிறிஸ்து எழும்புவான். The prophecy, the book of Daniel says the Antichrist will come out of the crumbled Roman Empire. ரோமர் சாம்ராஜ்யத்திலிருந்து தான் இந்த அந்தி கிறிஸ்து எழும்புவான் என்று அவர் வந்து தானியேல் தீர்க்கதரிசி விதமாக எழுதியிருக்கிறார். ஓகே, the Antichrist is to rule the final government of the earth. இந்த உலகத்தில் இறுதி அரசாங்கத்தை ஓகே அந்தி கிறிஸ்து தான் கடைசியாக ஆட்சி செய்வான். அவன் இந்த அரசாங்கத்துக்குள் வருவான். அவர் ஒரு நபராக இருப்பான், ஒரு மனுஷனாக இருப்பான். இந்த அந்தி கிறிஸ்து தான் உலகத்தை ஆட்சி செய்வான். The dream of a one world government will become a reality. உலகம் முழுவதும் ஒரே ஒரு அரசாங்கம், ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியாது, படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? சில பேர் என்ன சொல்றாங்க, வேக்சின் எடுக்காதீங்க, வேக்சின் எடுத்தா நீங்க ஒன் கவர்மெண்ட்டுக்கு நீங்க ஆளாகிறீங்கன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. Don't take the vaccine. The vaccine is making you all become one world, people of one world. சரிங்க, சில பேர் சொல்றாங்க வேக்சின் தான், it helps to build up the immunity system. நான் சொல்றேன். ஓகே, வேக்சின் வந்து பாருங்க, தடுப்பூசி நம்ம சரீரத்தின் தடுப்பு சக்தியை, எதிர்க்க சக்தியை வந்து பலப்படுத்துது. என்னை அந்தி கிறிஸ்துவாகவோ என்னை பிசாசு பிள்ளையோ என்னை மாற்ற முடியாது. The vaccine cannot make me a child of Satan until I myself want to become a child of Satan. இந்த தடுப்பூசி போடு 2 ஊசி வந்து போட்டு நான் பிசாசின் பிள்ளையாக மாற முடியாது. அப்படி செஞ்சிருந்தா ஆரம்பத்திலேயே எல்லாருக்கும் போட்டிருப்பாங்க, எல்லாரும் வந்து பிசாசின் பிள்ளைகளா மாறி இருப்பாங்க. இல்லைங்க, சரிங்களா? தடுப்பூசினால நான் பிசாசின் பிள்ளையா மாற மாட்டேன். Just because they put vaccine in me doesn't mean I will become a child of Satan. If I give up my faith and விசுவாசத்தை நான் விட்டு இயேசுவை மறுதலிச்சு, இயேசு விட்டு எனக்கு வேணாம் என்று ஆண்டவர் மறுதலிச்சுட்டு நான் பின்வாங்கி போனேன்னா ஒரு வகையில என் உள்ள இருக்கிற பரிசுத்த ஆய்வு என்னை விட்டு போய் ஒரு அசுத்தாவிய மேல் வரும். அந்த அசுத்தாவிய மேல் வந்தா அப்ப நான் வந்து பிசாசின் பிள்ளையாக, அக்கிரமம் செய்கிற, தீமை செய்கிற ஓகே மனுஷனாக. இப்ப இந்த உலகத்தை நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு ஆவி ஓடிட்டு இருக்குது. சரிங்களா? அநேகர் வந்து ஆண்டவருக்கு புறம்பாக, ஆண்டவர் வார்த்தைக்கு புறம்பாக அநேக அக்கிரமங்கள் செய்யறாங்க. சரிங்களா? அடுத்த செவ்வாய்க்கிழமை வாலிபர் மத்தியில ஒரு முக்கியமான பாடத்தை பார்க்க போறோம். ஓகே, இந்த உறவுகளை குறித்து, ஒரே இன உறவுகளை பத்தி நம்ம பார்க்க போறோம், படிக்க போறோம் அடுத்த செவ்வாய்க்கிழமை, நெக்ஸ்ட். ஆனா உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட தவறான போதனை சபைக்குள்ள வந்துருச்சு. இப்ப சபை வந்து என்ன செய்யுது? அது ஆமோதிக்குது. அப்ப எப்ப நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோமோ, எப்ப உலகத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்கிறோமோ, நம்ம வந்து சரி பரவாயில்லன்னு சொன்னா முடிஞ்சது. நம்ம வந்து என்ன செஞ்சிருவோம்? பிசாசின் பிடிக்குள், வஞ்சனைக்குள், ஏமாற்றத்துக்குள் நம்ம போயிடுவோம். அப்ப ஒரு காலம் வரும், உலகத்தை வந்து ஒரே ஒரு அரசாங்கத்தின் மூலமாக பிசாசானவன் அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்வான். There will be a one world government. It's going to come through. It's prophecy. அது வேதத்துல, ஏன் prophecy இல்ல, வேதத்துல எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம். The Antichrist will be thrown into the lake of fire, but not the nations empires. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 19:20 எடுத்து பாருங்க. அந்தி கிறிஸ்து தான் அக்கினி கடலுக்குள் போடப்படுவான்.
தேசங்கள் இல்ல, சாம்ராஜ்யங்கள் இல்ல. அப்போ ஒரு அந்தி கிறிஸ்து ஒரு நபர் வருவான், உலகத்தை ஆட்சி செய்வான், அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. வாசிப்போமா 19:20. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். இங்க பாருங்க, அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி, that is the world prophet. அது வந்து false prophet. கள்ள தீர்க்கதரிசி தான் உலகம் முழுவதும் மத தலைவராக இருப்பார். இந்த அந்தி கிறிஸ்து அரசியல் தலைவராக இருப்பார். The Antichrist will be a political leader. The false prophet will be a religious leader. சரிங்களா? கடைசியில இந்த ரெண்டு நபர்கள்ல பிடிப்பட்டு கந்தகம் எரிகிற அக்கினிக்குள் அவங்க போடப்படுவாங்க. They will be judged. Okay. The Antichrist is said to be a man. ஆரம்பத்தில் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன். வேத ஆதாரம் 2 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பல முறை வாசிச்சிருக்கிறோம், ஆனா மீண்டும் வாசிப்போம். 2 தெசலோனிக்கே 2:3. எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாடொழிய அந்த நாள் வராது. பாவ மனுஷன், சரிங்களா? எந்த ஒரு ராஜ்யமோ எந்த ஒரு அரசாங்கம் பத்தி எழுதப்படல. இந்த அந்தி கிறிஸ்து வந்து ஒரு மனுஷனாகத்தான் இருப்பான். Bible very clearly says the Antichrist is not an empire. The Antichrist is not a government. The Antichrist is a man, the man of lawlessness. Okay, இவர் ஒரு நபராக, ஒரு மனுஷனாக அவன் இருப்பான். Okay, the Antichrist will stand in the temple of God in Jerusalem. எருசலேம்ல இருக்கிற தேவ ஆலயத்துல இந்த அந்தி கிறிஸ்து நின்று அவன் தன்னை ஆண்டு கடவுள் என்று தன்னை அறிக்கை செய்வான். அது 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். தேவனை போல், அவன் தேவனை போல இருக்க ஆசைப்பட்டான். ஆரம்பத்துல அதுதான், ஆண்டவர் அமர்ந்திருக்கிற இடத்துல அவன் போய் அமரணும் என்று அந்த யோசனையோட தான் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டான். Why was Satan thrown out of heaven? Why was Lucifer thrown out of heaven? Because he wanted to sit where God was sitting. இப்ப வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. இந்த அந்தி கிறிஸ்து மூலமாக ஒரு வாய்ப்பு வருது. எப்படி வருது? எருசலேம்ல வந்து ஒரு ஆலயம் கட்டப்படும். அப்ப எருசலேம் வந்து உலகத்துல மிக பரிசுத்தமான நகரம். 3 முக்கியமான விசுவாசம் அந்த இடத்தை வந்து புனித ஸ்தலம் என்று சொல்றாங்க. ஓகே, யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், சரிங்களா? அது ஒரு புனிதமான ஸ்தலம். எருசலேம் வந்து புனிதமான ஸ்தலம் என்று இன்று 3 மதங்கள் வந்து சொல்றாங்க. அப்ப அங்க ஒரு ஆலயம் கட்டப்படும். அந்த பரிசுத்தமான ஸ்தலத்துக்கு போய் அவன் அமர்ந்து என்னை வணங்குக என்று அந்த ஸ்தானத்துல அவன் இருப்பான். சரிங்களா? ஓகே, இது வந்து ஒரு மனுஷன் தான் செய்ய முடியும். only a man can do that, not an empire. ஒரு சாம்ராஜ்யம் முடியாது, ஒரு அரசாங்கம் முடியாது, ஒரு மனுஷனால தான் முடியும். only a man can do that. சரிங்களா? The Antichrist will come as a false leader. ஒரு பொய்யான தலைவராக இந்த அந்தி கிறிஸ்து வருவான். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Look at 1 John chapter 2 and verse 18. பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்கள். அதனாலே இது கடைசி காலம் என்று அறிகிறோம். அந்தி கிறிஸ்து, அநேக அந்தி கிறிஸ்துக்கள் உண்டு. அவன் உண்டே வரமாட்டான், ஒரு கூட்டத்தோடு தான் வருவான். சரிங்களா? ஓகே, அவன் சிங்கம் இல்ல, அவன் பண்டி.
சிங்கம் சிங்களா தான் வரும். சரிங்களா? இயேசு கிறிஸ்து ஒருவரை தான் வருவார். அவர் யூத ராஜ சிங்கம். ஆனா பிசாசன் அந்த கிறிஸ்து வந்து பண்டி கூட்டம். அநேக அந்த கிறிஸ்துகள் அவர் முன்பாக வருவாங்க. அநேக தவறான தலைவர்கள் வருவாங்க. சரிங்களா? அப்ப ஒரு போலியான தலைவராக இருப்பார். Scripture shows us evidence that the Antichrist will be a man. Okay? அந்த கிறிஸ்து மீண்டும் மீண்டும் சொல்ற ஒரு மனுஷனாக இருப்பாங்க. The great empires of the past will be revived and combined into one political government. மிந்தி இருந்த சாம்ராஜ்யங்கள் எல்லாரையும் அவர் இணைத்து ஒரு அரசாங்கம், ஒன் வேர்ல்ட் ஆர்டர், ஒரு அரசாங்கத்தை அவர் உருவாக்குவான். இந்த பல சாம்ராஜ்யங்கள் போன வாரம் பார்த்த சாம்ராஜ்யங்கள் எல்லாம் இணைத்து ஒரு அரசாங்கம் அவன் உருவாக்குவான். சரிங்களா? ஓகே, தட் வாஸ் மூன்றாவது குறிப்பு. சரிங்களா? இந்த அந்தி கிறிஸ்து யார்? அவன் ஒரு நபர், ஒரு மனுஷன். அவன் வந்து ஆட்சி செய்வான். ஓகே, பொய்யான தலைவர். சரிங்களா? 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனத்தை பார்ப்போம். Look at verses 4 to 8. வெளிப்படுத்தல் 13 4 8 வரைக்கும் பாருங்க. அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூஷிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அந்தி கிறிஸ்து நான் கடைசியா சொன்ன ஒரு அரசாங்கத்தை அவன் உருவாக்குவான். ஓகே, உலகத்துல முழுவதும் ஒரு தனி அரசாங்கத்தை அவன் உருவாக்குவான், ஸ்தாபிப்பான். அப்ப கேள்வி இதுதான், எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களை இணைத்து ஒரே ஒரு அரசாங்கத்தை எப்படி இவன் அமைப்பான்? How will he secure a world government? எல்லா தேசங்கள் ஒரே ஒரு கண்ட்ரோல்குள்ள எப்படி கொண்டு வருவான் என்று நான் பார்க்க போகிறோம். The Antichrist will use 9 methods. 9 வித முறைகள் வந்து இதை நடத்த செயல் கொண்டு வர அவன் 9 முறைகளை பயன்படுத்துவான். He will use 9 methods. சரிங்களா? ஒன்னொன்னா பார்ப்போம். He will make the people of the world worldly and ungodly. Okay, I'll have to correct that sentence. அந்த வாக்கியத்தை சரிப்படுத்தணும். இந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்களை வந்து அதிகமாக உலகத்துக்கு ஏற்றபடி ஒத்துவைஷம் போட்டு ஆண்டவருக்கு விரோதமாக தேவ பக்தி இல்லாம தேவக்கு கீழ்ப்படையாமல் அவ்விதமாக தேவ பயம் இல்லாமல் வாழ வைப்பான். இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா 4ஆம் வசனத்தை பாருங்க. மனுஷர்கள் வலி சர்ப்பத்தை வணங்க ஆரம்பிப்பார்கள். Men will worship the dragon. வலி சர்ப்பம் பிசாசானவனை வணங்க ஆரம்பிப்பாங்க. They will worship the dragon. Means to walk in the way of sin, evil and ungodliness. அவங்க வந்து பாவ வழியில, பொல்லாப்பின் வழியிலே, தேவனுக்கு எதிராக வழிமுறைகள்ல அவங்க நடப்பாங்க. They will walk in this way. இது எங்க வாசிக்கிறோம்? 9ஆம் அதிகாரம் 20-21. Yes, yeah. அப்படி இருந்தும் அந்த வாதைகளால் கொல்லப்படாத மற்ற மனுஷர்கள் பேய்களையும் பொன், வெள்ளி, செம்பு, கல்மரம் என்பவைகளால் செய்யப்பட்டவைகளாயும் காணவும் கேட்கவும் நடக்கவும் மாட்டாதவைகளுமாயும் இருக்கிற விக்கிரகங்களையும்
வணங்காதபடிக்கு தங்கள் கைகளின் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவும் இல்லை. தங்கள் கொலை பாதகங்களையும் தங்கள் சூனியங்களையும் தங்கள் வேசித்தனங்களையும் தங்கள் களவுகளையும் விட்டு மனம் திரும்பவும் இல்லை. இதுதான் அவன் செய்வான். அப்ப இந்த உலகத்தை ஒரு ஆட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் மக்கள், இந்த உலகத்தில் மக்கள் அப்படியே பாவத்திலே சரிஞ்சு போவாங்க. இன்னும் அக்கிரமம் செய்வாங்க, இன்னும் தப்பு செய்வாங்க, இன்னும் பாவம் செய்வாங்க, இன்னும் ஆண்டவர் விட்டு விலகுவாங்க. இப்ப நீங்க உலகத்தை பார்த்தீங்கன்னா இதுதான் நடக்குதுங்க. If you look at the world today, இன்றைக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ விஞ்ஞானி அளவுல வளர்ந்திருந்தா கூட நம்ம நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப மோசமான நிலை. இது பிசாசு கிரி. ரெண்டாவது, he will use his personal ability and appeal. இந்த வழி சேர்ப்பது மட்டும் அதிகாரத்தை பயன்படுத்தி அவனை வணங்க வைத்து, அவனுக்கு இருக்கிற தனிப்பட்ட திறமைகளை வைத்து மக்களை அவரை பின்படுத்த வைப்பான். by means of loyalty and allegiance. மக்கள் இந்த வழி சேர்ப்பத்தை பின் சென்று அவனுக்கு உண்மையாக இருப்பாங்க. பிசாசு இந்த வழி சேர்ப்பத்துக்கு பிசாசுக்கு உண்மையாக இருந்து அவங்க வாழ்க்கை அவ்விதமாக ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்குது. All the world will wonder and be amazed and admire the beast. மூன்றாம் வசனத்துல உலகம் முழுவதும் வாசிப்பது வசனத்தை வாசிக்க. மூன்றாம் வசனம், அதன் தலையில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி, பூமியில் இருக்கிற யாவரும் ஆச்சரியத்தோடு மிருகத்தை பார்த்து அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அதிகாரம் கொடுத்து அந்த வலி சர்ப்பத்தை என்ன செய்வாங்கன்னா வணங்க ஆரம்பித்தாங்க. சோ அவங்க இந்த வலி சர்ப்பம் செய்யற காரியத்தெல்லாம் பார்த்து வா பிரேஸ் தி லார்ட் சொல்ல மாட்டாங்க. வான்னு சொல்லிட்டு நம்ம தான் பிரேஸ் தி லார்ட் சொல்லுவோம். அவங்க கைத்தட்டு வா வா வான்னு சொல்லி வலி சர்ப்பம் வா வான்னு அவனும் சொல்லுவான், இவங்க போயிட்டே இருப்பாங்க. இந்த பிசாசு பின்னால வலி சர்ப்பம் பின்னால இவங்க போயிடுவாங்க. சரிங்களா? he will be full of ability and understanding. இந்த வலி சர்ப்பத்துக்கு பாருங்க 7 தலை 10 கொம்பு. சரிங்களா? அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு புரிந்து கொள்கிற தன்மை. 7 தலைன்னு சொன்னேன், the ability, அப்படிப்பட்ட ஒரு திறமை இருக்கும். அப்ப அவனோட திறமையை பார்த்து, அவனோட வல்லமையை பார்த்து எல்லாரும் இந்த வலி சர்ப்ப பின்னால ஓட ஆரம்பிப்பாங்க. மூன்றாவதாக, he will use military and economic strength. அவன் என்ன செய்வான்? ராணுவத்தின் மூலமாக ராணுவ பலத்தை பயன்படுத்தி, பொருளாதார பலத்தை பயன்படுத்தி அவங்க எல்லாரும் உலகத்தில் வாழ்கின்ற மக்களை அவன் பக்கம் அவன் திருப்ப வைப்பான். At first, he and his government will conquer 3 nations and 7 others will follow. முதலாக அவனும் அவன் அரசாங்கம் 3 தேசங்களை தாக்குவாங்க. அதுக்கு பிறகு சொந்தமாக 7 தேசங்கள் சொந்தமா போய் சேருவாங்க. மொத்தம் 10. அதுதான் இந்த 10 கிரீடம். 10 என்று சொல்லும் பொழுது 10 என்று சொல்றது 10 கிரீடம் சொல்லும் பொழுது 10 தேசங்கள், ராஜ்யங்கள். அவங்க எல்லாரும் அவரோடு கூட இணைந்து உலகத்தை ஒரு ஆட்சிக்குள் கொண்டு வர பார்ப்பார்கள். சரிங்களா? He will be so powerful that he is described as a beast with 7 heads and 7 and 10 horns. இவன் அவ்வளோ வல்லமையாக இருப்பான். இந்த மிருகத்தில் ஆரம்பித்து சொன்னவன் 7 தலை, 7 தலைன்னு சொன்னா 7 அரசாங்கங்கள், 10 கொம்புகள், 10 தேசங்கள். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இந்த பிசாசானவனுக்கு இருக்கும். These governments will be some of the nations of the Middle East and Europe with great reservoirs of wealth. இந்த அரசாங்கங்கள் ஒரு வகையில வளைகுடா நாடுகளாக இருக்கலாம், யூரோப் கண்டமாக இருக்கலாம். ஏன்னா அங்கதான் அதிகமாக செல்வாக்கு, அதிகமாக பொக்கிஷம், வெல்த் இப்ப இருக்குது. சரி, இப்ப உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லணும். 2 days ago, 2 நாளுக்கு முந்தி, off the coast of Oman, 4 oil tankers were attacked by Iran. கேள்விப்பட்டீங்களா?
ஓமான் தேசத்துக்கு கடலோரமாய், ஓகே, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்க்கு கடலோரமாய் என்ன இருக்க கப்பல் வந்து 4 கப்பல் வந்து ஓகே ஈரானால் தாக்கப்பட்டு வெடிகுண்டினால் வெடிக்கப்பட்ட ஒரு காரியம் நடக்குது. Now today, இன்றைக்கு Israel has issued a warning to Iran. Okay, என்ன வார்னிங் சொல்லி ஈரான் இஸ்ரேல் தேசம் என்ன சொல்லி இருக்குதுன்னா, be careful, anytime we will attack you. Okay, இஸ்ரேல் தேசம் இன்றைக்கு okay the prime minister said anytime. அப்ப இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மாட்டிக்க போகுது. ஏன்னா இஸ்ரேல் சொல்றது they have proof that it was an Iranian drone that attacked the oil tankers. இஸ்ரேல் தேசம் என்ன சொல்லுதுன்னா, ஈரான் தேசம் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? there could be an escalation of war. உலக யுத்தம், அந்த இடத்துல யுத்தம் வர ஒரு சூழ்நிலை இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது. இட்ஸ் வெரி ஹாட் பிகாஸ் எந்த இடத்துல வந்து அந்த 4 கப்பல் வந்து வெடிக்கப்பட்டதோ, that is the place where all the oil ship was from Singapore, Singapore oil tanker. It supplies, takes oil from the Middle East and goes and supplies to the other parts of the world. அந்த மலைக்கோட நாடுல இருந்து எண்ணெய் எடுத்து மற்ற இடங்களுக்கு வந்து எண்ணெய் போய் கொடுக்கிற கப்பல் 4 கப்பல், ஒரு கப்பல் இல்ல 4 கப்பல், 4 ships were destroyed. They hit a landmine, they laid a sea mine, a drone attack. இது வந்து இப்ப நடந்து கொண்டிருக்குது. It's happening now in the Middle East. So they are saying that war may break out there anytime. அவ்வளோ சூடாக இருக்குது, அவ்வளோ அந்த இடத்துல நிலைமை வந்து ரொம்ப மோசமா இருக்குது. எந்த நேரத்துல ஒரு யுத்தம் எழும்பும். இந்த அந்தி கிறிஸ்துவை பார்த்தா அவனுக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது, அவ்வளோ அதிகாரம் இருக்குது, அவ்வளோ செல்வாக்கு இருக்குது. அவன் கேட்பாங்க 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, who can make war against him? பாருங்க 14ஆம் வசனத்தை, 4ஆம் வசனத்தை. அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு சர்ப்பத்தை வணங்கினார்கள். அல்லாமல் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோடு யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். அவனோடு கூட யுத்தம் பண்ண யார்? அப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு இருக்கும். ஓகே, ஒரு ராணுவ பலன் அவனுக்கு இருக்கும். சரிங்களா? only nations will fear him. தேசங்கள் அவனை பார்த்து பயப்படுவாங்க. The Antichrist will have the strongest military under his authority. உலகம் முழுவதும் வல்லமையான ஒரு ராணுவம் அவன் கிட்ட இருக்கும், அவன் அதிகாரி கீழே இருக்கும். அதெல்லாம் எல்லாம் பயப்பாங்க. He will have enormous amounts of money and wealth. அவனுக்கு வந்து அதிகமாக செல்வாக்கு, அதிகமாக பணம் இருக்கும். தானியேல் தீர்க்கதரிசி இது வந்து 11ஆம் அதிகாரத்துல 38-43 வசனத்தை எழுதியிருக்கிறார். Look at Daniel. தானியேல் வாசிங்கயா 38 வசனம். அரண்களின் தேவனை தன் ஸ்தானத்திலே கனம் பண்ணி, தன் பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை பொன்னினாலும் வெள்ளியினாலும் ரத்தினங்களினாலும் உச்சிதமான வஸ்துக்களினாலும் கனம் பண்ணுவான். 43 எகிப்தினுடைய பொன்னும் வெள்ளியுமான ஐசுவரியங்களையும் உச்சிதமான எல்லா வஸ்துக்களையும் ஆண்டு கொள்ளுவான். லீபியரும் எத்தியோப்பியரும் அவனுக்கு பின் செல்லுவார்கள். பாருங்க, இது தீர்க்கதரிசி வசனத்தை வந்து தானியேல் புஸ்தகத்தை வெளிப்பட கூட ஒப்பிட்டு பார்க்கணும். அப்ப என்ன வருதுன்னா, இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு அவ்வளோ பணம், அவ்வளோ சொத்து, அவ்வளோ செல்வாக்கு இருக்கும். இவ்வளோ கோல்ட், இவ்வளோ ரத்தினங்கள் எல்லாம் இருக்கும். அவ்வளோ வசதி அவனுக்கு இருக்கும். அந்த வசதியை வைத்து எல்லாவற்றையும் அவன் செய்ய ஆரம்பிப்பான். He will set up rulers and leaders as he likes. Okay, அது கரெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, as he likes. ரொம்ப வேகமா டைப் பண்றதுனால லைக்ஸ், அவன் இஷ்டம் போல் ஓகே தலைவர்களையும் தலைவர்களை அவன் நியமிப்பான். அவன் அந்தி கிறிஸ்து. ஓகே, இவ்விதமாக தான் செய்வான். The Antichrist will secure power to speech, persuasion and blasphemy. 5ஆம் வசனத்தை பாருங்க. பெருமையானவர்களையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும்
42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இந்த அந்தி கிறிஸ்துக்கு ஒரு வாய் கொடுக்கப்பட்டிருக்குதான். ஓகே, இந்த வாயின் மூலமாக பெருமையான வார்த்தை, தூஷமான வார்த்தைகளை பேச இவன் வாயே வச்சு சில சொல்றான், வாயே வச்சு சமாளிச்சிருவான். அந்தி கிறிஸ்து அப்படிதான், அவன் வாயை வச்சு சமாளிச்சிருவான், எல்லாத்தையும் சமாளிச்சிருவான். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை, வாய் திறமை அவனுக்கு இருக்கும். ஸ்பீச் பெர்சுவேஷன், அந்த அதே வாயில வந்து ஆண்டவரை தூஷணப்படுத்தவனாக இருப்பான். சரிங்களா? He will speak great things. பெரிய பெரிய காரியங்கள் அவன் பேசுவான். He will be able to bring peace and come up with solutions to problems. அநேக சூழ்நிலைக்கு, அநேக காரியங்களுக்கு சமாதானமா பேசி பிரச்சனைகளுக்கு அவன் தீர்வு கொடுப்பான். அப்படிப்பட்டவனாக இருப்பான். வாயின் மூலமாக பேசி எல்லாவற்றும் செய்து முடிப்பான் என்று நாம் பார்க்கிறோம். ஓகே, he will appear to be the savior of mankind. அந்த காலகட்டத்துல மனக்குலத்தின் இரட்சகராக, மீட்பராக அவன் தோன்றுவான். ஐந்தாவதாக, the antichrist will have power for 3.5 years. 3 ஆண்டுகள் அந்தி கிறிஸ்துவுக்கு வல்லமை உண்டு இருக்கும். He will offer peace and prosperity for 3.5 years. 3 ஆண்டுக்கு ஓகே, உலகத்துக்கு சமாதானமும் செல்வாக்கு, ஆசீர்வாதத்தை அவர் வாக்காக கொடுப்பான். சரிங்களா? It is given power given by Satan. இவனுக்கு எப்படி கிடைச்சது இந்த வல்லமை? பிசாசானவன் கொடுக்கப்பட்ட வல்லமை. அதனால தான் சமாதானமும் பொக்கிஷத்தை யாவற்றையும் கொடுக்க முடியும். இயேசு கிறிஸ்து வந்து வனாந்திரத்துல சோதிக்கப்படும் பொழுது அந்த 3 சோதனை, ஒரு சோதனை வந்து பிசாசானவன் சொல்றான், உலக ராஜ்யமெல்லாம் உங்களுக்கு கொடுக்கிறேன், நீங்க ஒரே ஒரு காரியம் செய்யுங்க, என்னை வணங்குக. நீங்க என்னை வணங்குனீங்கன்னா உலகம் முழுவதும் எல்லா அதிகாரம் உங்களுக்கு கொடுத்துடுறேன் என்று 3வது சோதனையில வந்து, பிசாசின் சோதனையில வந்து பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னார். இந்த அந்தி கிறிஸ்து அப்படிதான் செய்வான். அவனை வணங்குறதுனால, அவனை விசுவாசத்துல நம்புறதுனால எல்லா அதிகாரம் வல்லமை அவன் கொடுப்பான். 6வது, the Antichrist will secure power through atheism and humanism. மக்கள் வந்து தேவ நம்பிக்கையை விட்டு அவங்களே வந்து சொந்தமாக ரட்சித்துக் கொள்ள முடியும் என்று ஒரு சுய நம்பிக்கை, அப்படிப்பட்ட ஒரு யோசனை. He will reject and deny God and openly blaspheme God. அவன் வந்து கடவுளை பரதலிப்பான், கடவுளை எதிர்ப்பான், கடவுள் ஆண்டவருக்கு தூஷமாக பேசுவான். அப்ப இந்த மாதிரி செய்யும் பொழுது மக்கள் வந்து அவங்களுடைய தேவ நம்பிக்கை விட்டு போயிடுவாங்க. தேவன் மேல நம்பிக்கை இருக்காது, இந்த மனுஷன் மேலதான் நம்பிக்கை இருக்கும், அந்தி கிறிஸ்து மேல நம்பிக்கை இருக்கும். ஏன்னா அவ்விதமாக தூஷணமாக அவன் பேசுவான். அவங்களே ஹியூமனிசம் சொன்ன அவங்களே அவளை ரட்சித்துக் கொள்ள முடியும் என்று ஒரு நம்பிக்கை. He will do this in Jerusalem. இது எங்க செய்வான்? எருசலேமில் போய் செய்வான். சரிங்களா? He will push that man can solve their own problems. மனுஷன் அவனுடைய சொந்த பிரச்சனையை தீர்க்க முடியும், கடவுள் தேவையில்லை, கடவுளோட பலம் தேவையில்லை என்று அவ்விதமாக தவறான ஒரு யோசனை, சிந்தை அவன் உருவாக்குவான். 7வது, the Antichrist will secure power through religious persecution. 7ஆம் வசனத்தை பாருங்க. மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதுமல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பாருங்க என்ன செய்வானா? மத எதிர்ப்பு, அழிவு, ரிலிஜியஸ் பெர்சிக்யூஷன், ஆண்டவருக்கு விசுவாசமாக இருக்கிற யாவையும் அவன் அழிப்பான். ஓகே, the Antichrist will secure power through conquering many nations. அநேக தேசங்களை வந்து அவன் தாக்கி அவன் ஆட்சிக்குள் அவன் கொண்டு வருவான். He will extend his power over every tribe, people, language and nation. எல்லா ஜாதிகள் மேல், எல்லா பாஷைகள் மேல், எல்லா தேசத்தின் மேல் என்ன செய்வான்? அவருடைய அதிகாரத்தை கொடுத்து அவனை தாக்கி அவருடைய ஆட்சிக்குள் கொண்டு வருவான். 9வது, 9, the Antichrist will secure power through imperial worship, the worship of the Antichrist. அவன் தன்னை எருசலேமிலே ஸ்தாபித்து அவன் தான் கடவுள் என்று சொல்லி என்னை வணங்குங்க என்று அந்த தொழுகையை அவன் ஸ்தாபிப்பான். அப்ப இந்த 7 காரியத்தின் மூலமாகத்தான், 9 காரியத்தின் மூலமாகத்தான் இந்த உலக ஆட்சியை அவன் கைக்குள்
வலிச்சு வச்சிருவான். சரிங்களா? சரி, 13 வசனம். சரிங்களா? Some of the heads of the beasts seem to have a fatal wound, but the fatal wound will be healed. Okay, the beast who was wounded by the sword and yet lived. பட்டயத்தினால் காயப்பட்ட மிருகம் சுகமடைந்தது. சரிங்களா? உயிர்ப்பிக்கப்பட்டது. பிசாசினால் செய்யப்பட்ட ஒரு காரியம். ஓகே, கடைசியாக ஃபைனலி 5வது பாயிண்ட், 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன். சிறைப்படுத்தி கொண்டு போகிறவன் சிறைப்பட்டு போவான். பட்டயத்தினாலே கொல்லுகிறவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட வேண்டும். பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். சரி, கடைசியாக என்ன பார்க்கிறோம்னா, இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு யார் அவனுக்கு எதிரியாக இருக்கிறாங்கன்னா, உண்மையான விசுவாசிகள். உங்களை போலும் என்னைய போல் உண்மையான விசுவாசிகள் தான் அவனுக்கு எதிரியாக இருப்பார்கள். Who will be the adversaries of the Antichrist? True believers. The believers who will not worship the Antichrist. அந்தி கிறிஸ்துவை அவங்க வணங்க மாட்டாங்க. உண்மையான விசுவாசிகள் அந்தி கிறிஸ்து வணங்க மாட்டாங்க. Their first loyalty is to God. அவங்க ஆண்டவருக்கு மட்டும்தான் உண்மையாக இருப்பாங்க. There are 4 statements. 4 அறிக்கைகள் உண்டு. They are secure in the Lamb's book of life. ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் அவங்க பேர் எழுதப்பட்டிருக்குது. அங்க வாசிக்கிறோம், 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஓகே, அவங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் ஆட்டுக்குட்டியினால் அடிக்கப்பட்ட ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. சரிங்களா? அதனால தான் அவங்க உண்மையாக இருப்பார்கள். Their name is in the Lamb's book of life. இரண்டாவது, they are the hearers of this message and people who heed the warning of judgment to come and repent and turn to God. அவங்க காது உள்ளவன் கேட்க கடவன். இயேசு பலதடவை சொல்லியிருக்கிறார், காது உள்ளவன் கேட்க கடவன். சரிங்களா? அப்ப அர்த்தம் என்ன? ஆண்டவர் செய்தியை கேட்டு, ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பை கேட்டு, வரப்போகிற நியாயத்தீர்ப்பை பத்தி கேள்விப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவருக்கு திரும்புவாங்க. They will repent, they will turn to God. மூன்றாவதாக, they are the ones who know God truly judges evil and the ungodly. இவர் தான் உண்மையாக ஓகே பொல்லாப்பும் ஆண்டவருக்கு விரோதமாக இயல்பர்களை நியாய தீர்ப்பார் என்று இவங்க நம்புறாங்க. ஓகே, they will be killed by the sword. பட்டயத்தினால் அவங்க கொல்லப்படுவாங்க. நியாய தீர்ப்பு வரப்போகுது. சரிங்களா? அவங்களுக்கு நல்லா தெரியும். We will reap what we sow. நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் நாம் அறுவடை செய்வோம். சரிங்களா? They are the steadfast and loyal in faith. விசுவாசத்துல அவங்க உறுதியாக உண்மையாக அவங்க இருப்பாங்க. சரிங்களா? இந்த 10வது வருஷம் கடைசி வரியை பாருங்க. Look at the last sentence of the 10th verse. பரிசுத்தவான்களுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். பரிசுத்தவானுடைய பொறுமையும் விசுவாசமும் இதிலே விளங்கும். பரிசுத்தவான் யாருங்க? நீங்களும் நானும் தான். Who are the saints? You and I. We must be steadfast. உறுதியாக இருக்கணும். We must be loyal. உண்மையாக இருக்கணும். சரிங்களா? இந்த விசுவாசத்துல இதுல செய்யணும். சரிங்களா? There will be many denying Christ, but there will be many millions who will turn to him. அநேகர் ஆண்டவரை கிறிஸ்துவை மறுதலிப்பாங்க. லட்சக்கணக்கான மக்கள் ஆண்டவருக்கு அவங்க ஒப்பு கொடுத்து மனம் திரும்புவாங்க. எங்க வாசிக்கிறோம்? 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 7:9. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது ஏதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். பாருங்க, அநேக கணக்கிட முடியாத மக்கள் ஆண்டவருக்கு மறுதலித்து ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து வெள்ளாங்கி தரித்து சிங்காசனத்து முன்பாக நிற்பாங்க. ரத்த சாட்சிகளாக மறைத்து ஆண்டவர் முன்பாக அநேகர்
இயேசு ஆண்டவர் மறுதலிப்பாங்க, இல்லைன்னு இல்ல. ஆனா என்ன முடியாத அளவுக்கு மக்கள் கூட மனம் திரும்பி ஆண்டவர் தேடி வருவாங்க. சரிங்களா? The Spirit of God will be active and he will infuse believers to stand firm for Christ. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசிக்குள் இறங்கி இருந்து அவங்களை உறுதியாக நிற்க அவங்களை பலப்படுத்துவராக இருப்பார்கள். Many will give the strongest testimony ever given and they will also suffer persecution. அநேகர் பலமான சாட்சிகளை கொடுப்பார்கள். ஆனா சாட்சிகளை கொடுத்து கூட அவங்க என்ன செய்வாங்க? அவங்க மறைப்பார்கள். Okay, don't read. I think it's not in verse. Yeah, it's not that verse. Not there. Actually, it's verse second part. Okay, அவங்க they will die. Not that verse. That verse. I must correct that. Level is not that verse. சரிங்களா? Okay, I will have to make some corrections here. Not 11. Patience, endurance, and faithfulness. Okay, strongest testimony.